அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னுடைய அன்பு சகோதரி சி ஜீவா அவர்கள் இயற்கை எய்தி இறைநிலையோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று முக்தி பேறு அடைந்து விட்டார். இந்த முக்தி பேறு அடைந்ததனால் அவருடைய சகோதரரான நான் வள்ளல் பெருமானுடைய சுத்த உஷ்ணத்தை உணர்ந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன். என் தாய்க்கும் தந்தைக்கு மேலாக வாழ்ந்த என்னுடைய அன்பு சகோதரி சி ஜீவா அவர்கள், அவர் இயற்கை எய்தவில்லை. அவருடைய உடல் அருட்பெரும் ஜோதியாய் மறைந்து போனாலும் அவருடைய ஆன்மா என் கருமையத்திலே உட்புகுந்து என்னை புனிதனாக்கியது. என் தாயாருக்கு 8 குழந்தைகள். அந்த 8 குழந்தைகளில் 8வது குழந்தையாக என்னை ஏக இறைவன் படைத்தார். அந்த ஏக இறைவன் 8வது குழந்தையாக என்னை படைத்து 2 ஆண் குழந்தையை இறைவன் எடுத்து கொண்ட பின்பும் 8வது பிறந்த என்னை என்னுடைய அன்பு சகோதரி ஜீவா அவர்கள் 6வது குழந்தையாக பிறந்து எனக்காக வாழ்ந்து திருமணம் முடித்து திருமண பந்தத்தை உதறி அடுத்து எறிந்து என்னோடு வாழ்ந்த வாழ்க்கை ஒரு தவ வாழ்க்கை, தியாக வாழ்க்கை. என்னோடு பிறந்த 4 சகோதரிகளுக்கு கிடைக்காத பாக்கியம் என் சகோதரியான ஜீவாவின் மூலம் எனக்கு முக்தி பேறு கிடைக்கப் போகிறது. அந்த முக்தி பேறு கிடைக்க என 4 சகோதரிகள் எனக்கு உதவி செய்யணும். என் சகோதரி இறந்து இன்றோடு 6வது நாள் ஆகுது. என்னுடைய மூத்த சகோதரி சுடு சொற்களால் என்னை அர்ச்சனை செய்தாலும், என் 2வது சகோதரி என் மீது புதிவாரி தூற்றாலும், என் 3வது சகோதரி ஏதும் அறியாது இருந்தாலும், என்னுடைய 5வது சகோதரி என் மீது அன்பு கொண்டு இரக்கம் கொண்டு கருணை கொண்டு என் மீதும் அவர்களோடு இணைந்து கொண்டாலும், எனக்கு 4 சகோதரிகள் ஒற்றுமையாக இருக்கிறார். நான் தனியாக தவிக்க வைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஒரே துணையாக உறுதுணையாக என்னுடைய சகோதரி சி ஜீவா இருந்தார். இன்னைக்கு யாரும் இல்லை. என்னை அடித்தாலும் கேட்டாலும் எனக்கு முன்பாக வாயில் காப்பானாக நின்று எதிர்த்து போராடுவார். இன்னைக்கு யார் என்னை திட்டினாலும் பேசினாலும் கேட்டாலும் சுடு சொற்களால் சொன்னாலும் இப்போ எனக்கு கேட்க நாதி இல்லை, நாதியற்றவனாக இருக்கிறேன். ஆனாலும் ஒரு அருமையான நிகழ்வு இந்த தருணத்தில் நிகழ்ந்திருக்கிறது என்று மட்டும் நான் உணர்ந்து கொள்ள முயல்கிறேன், முயற்சி செய்கிறேன். என்னுடைய சக உறவுகளான என்னுடைய சகோதரிகள் 4 இப்போது உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் முக்தி பாலிக்கணும். எப்படி என் சகோதரி ஜீவா அவர்களுக்கு முக்தி பாலித்தனோ அதே மாதிரி அவர்களுக்கும் நான் முக்தி பாலிக்க வேண்டிய கடமை பெற்றிருக்கிறேன். இந்த கடமையை நான் நிறைவேற்றினால்தான் உண்மையான ஏக இறைவனை நான் அடைய முடியும், மரணமில்லா பெருவாழ்வை வாழ முடியும். அப்படி 4 சகோதரிகள் என் மீது வெறுப்பை கக்குகிறார்கள் என்பது என் உடலான மனதிற்கு தெரியுது. அதை தடுக்கும் பொறுத்து என் சகோதரி ஜீவா அவர்கள் உயிர் தியாகம் செய்து என்னை புனிதமாக்கியிருக்கிறார். என் மூத்த சகோதரி மீது நான் வைத்த தாயை விட மரியாதை வைத்தேன். ஆனால் இப்போது அவர் என் மீது சுடு சொற்களையும் நான் சொல்லக்கூடாத நினைக்கக்கூடாத என் மனதையும், ஏதாவது ஈன மானம் சூடு சொரண அத்தனையும் நான் இழந்து புனிதனாக்கி இருக்கிறது. அவர்கள் சொன்ன அந்த நல்ல சொற்கள் இருக்கு பாருங்க, என் மீது அவர்கள் சொல்லக்கூடிய சொற்கள். 2வது சகோதரியும் அவருடைய மகளும் எனக்கு பாராட்டி சீராட்டி
அவர்கள் என்ன உண்மையான அன்பு வச்சிருக்கிறேன். ஆனால் அவர்கள் என் மீது சொல்லக்கூடிய சொற்கள் அவர்கள் திருந்துவார்களா திருந்த மாட்டார்களான்னு தெரியல. என் சகோதரி ஜீவா அவர்கள் மறைந்த பின்பு நான் சமுதாய தொண்டனாய்விட்டேன். வள்ளல் பெருமானுடைய புகழை பரப்புகின்ற ஒரு புனிதனாகிவிட்டேன். தயவுசெய்து 4 சகோதரிகள் என்னை சொந்த கொண்டாடாதீங்க. நான் பிரபஞ்ச சொத்தாயிட்டேன், இயற்கை சொத்தாயிட்டேன், உங்கள் சொத்து இல்லை. பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவமெல்லாம் தீர் முன்னே என்னை இறக்க வைக்காதே, பாவத்துக்கு கூலி தன்னை நிறுத்தி வைக்காதே, பாவத்திற்கு கூலி தன்னை நிறுத்தி வைக்காதே, என்னை போல் பாவிகளை இனியும் படைத்து வைக்காதே, என்னை போல் பாவிகளை இனியும் படைத்து வைக்காதே, பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீர் முன்னே இறக்க வைக்காதே, இந்த வஞ்சகனின் உடல் எல்லாம் வாதம் வர வேண்டாமா, வாய் நிறைந்த பொய்யனுக்கு சூளமர வேண்டாமா, கால் அழுகி கை அழுகி காடு செல்ல வேண்டாமா, காதகனை கண்டு மக்கள் காரி துப்ப வேண்டாமா, கோடி வகை நோய் கொடையா, சாகும் வரை அழவிடையா, இப்பிறவை முடிப்பதற்குள் என் கணக்கை முடியையா என்று ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல். அந்த பாடலை போல என்னுடைய சகோதரியினுடைய மரணம் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. இப்போ எங்கள் அக்காவுக்கு நாளைக்கு 7ஆம் துக்கம், அப்புறம் அவங்களுக்கு 9வது நாளில் புண்ணியாதானம் என்று சொல்லக்கூடியது செய்ய போகிறோம். என் உற்றார் உறவுகளை எல்லாம் அழைத்து செய்ய வேண்டிய நிகழ்வு. ஆனால் காலமும் சூழலும் சரியில்லை. இனி நான் இருக்கிற இல்லத்தில் சண்டையோ சச்சரவோ சுடு சொற்களோ பேசக்கூடாது. நான் அழைத்தால் அவர்களுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, என் மீது அர்ச்சனை செய்ய. என் சகோதரியை நான் மருத்துவமனையில் வைத்து கொலை செய்து விட்டேன், கொலகார பாவின்னு பட்டம் கொடுத்துட்டாங்க. அந்த பட்டத்தை நான் காலங்காலம் சுமக்கக்கூடிய ஒரு அவதூறு சொற்களை இன்னைக்கு இந்த சமூகத்தில் என் உறவுகள், என் உடன் பிறந்த உறவுகள் சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. அதனால் அவர்கள் தயவு செய்து இன்னொரு முறை கேட்குறேன், என்னை சொந்த கொண்டாடுங்க. நான் பிரபஞ்ச சொத்தாயிட்டேன் ஜீவாவின் தேகத்தினால். ஆகவே உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள், நல்லதை செய்யுங்கள். நான் யாரையும் அழைக்க போகிறதில்லை. 7ஆம் துக்கத்துக்கும் சரி 9ஆம் துக்கத்துக்கும் சரி. அவர்களாக வந்தால் வரட்டும், அவர்களாய் வந்தால் என் சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யட்டும், நான் தடுக்க மாட்டேன். ஆனால் அழையா விருந்தாளி என்று எதிர்பார்ப்பது யார்கிட்ட? வெளியாளுக்கிட்ட தான் எதிர்பார்க்கணும். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரி இயற்கை எதிர்க்கிறாள், அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களாக வந்து அந்த இல்லத்திலே அந்த சகோதரிக்கு அஞ்சலி செலுத்தணும். வெத்தலை பாக்கு வச்சு விருந்து வைக்கிற விழா அல்ல என் தங்கை என் சகோதரியின் மரணம். வெத்தலை பாக்கு வச்சு விருந்து வைக்கிற விழா இல்லை என் சகோதரியின் மரணம். அகால மரணம், அமைதியான மரணம். இந்த மரணத்தை நீங்கள் நான் ஏற்றுக்கொண்டு புனிதமானேன். அதே போல எல்லோரும் அடையணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.